பாக்யராஜ் சார் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய மாற்றம் சினிமாவில் வருது. அதாவது கிட்டத்தட்ட 100 ஆண்டு சினிமாவில் இத்தனை திறமையும் கொண்ட 2 பேர் தான் வந்திருக்காங்க. 100 ஆண்டு சினிமாவில் 2 பேருக்கு தான் அந்த திறமை இருந்தது. பட் பின்னாடி வந்த அத்தனை பேருமே எங்களுக்கு இந்த திறமை இருக்குன்னு நினச்சிட்டு உள்ள வந்தாங்க. ஒரு ஹீரோட்ட போய் நான் கதை சொன்னால் நீங்கள் இந்த படத்துக்கு டேரக்டர்னு என்ன சொல்லும் போது அப்படி ஒரு படம் எனக்கு வேணான்ட்டார். இன்னைக்கு நினச்சா ஒரே நேரத்தில் 10 படம் எடுக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் யாருமே படம் எடுக்க நாங்கள் தயாராக இல்லைன்னு ஒதுக்கிட்டாங்க. அப்போ சினிமா டோட்டலாக என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 6-7 ஹீரோ கைக்கு போயிடுச்சு. இந்த சினிமாவை யார் காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்கன்னா அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸும் ப்ரொடக்ஷன் மேனேஜரும் தான் காப்பாற்றிட்டு இருக்காங்க. இவங்க தான் புது புது ப்ரொடியூசரை பிடிச்சிட்டு கொண்டு வராங்க. அந்த படங்களை என்னன்னா எடுத்தவனாலே போட்டு பார்க்க முடியல, ரொம்ப மட்டமாக இருக்குது. ஒரு வருஷத்துக்கு நாங்கள் 8 படம் இல்லைனா 12 படம் தான் வாங்குவோன்ற முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்க எடுத்து தர படத்தை அவங்க கணக்கு போட்டாங்கன்னா வியூவர்ஷிப்பே இல்லை. நல்ல கதை திரைக்கதை யாரையும் நம்பாமி எடுத்த படம் எல்லாமே இந்த 200 கோடி சம்பளம் கொடுத்து வாங்குற படத்தில் வர லாபத்தோட கணக்கிட போடப்பட்டிங்கன்னா 10 மடங்கு அதிகமாக வரும். ஆனால் சினிமா தன் கதவை மூடிடுச்சு. திறமசாலிலாம் வெளியே நின்று யாரும் வராத, ஜெயிச்சுட்டு உள்ளவா. நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் டைரக்டர் மற்றும் ஸ்டோரி ரைட்டர் திரு டேவிட் நேதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ் சினிமா ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் கோலிவுட் இண்டஸ்ட்ரி அப்படின்றது மற்ற எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே ஒரு காம்படிட்டிவாக இருந்தது. அவ்வளோ போட்டியோடு இருந்துட்டு இருந்த நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா பெரிய அளவில் பேச மாதிரியான படங்கள் வரலையோ அப்படின்ற ஒரு கேள்வி உருவாகியிருக்கு. ஏன்னா இப்போ மலையாள சினிமாலேருந்து ஒரு சின்ன படங்கள் வந்தால் கூட அந்த கதை ஏற்கனவே தமிழ் சினிமாவில் இருக்கும். இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் அந்த மாதிரியான படங்கள் அது ஏற்கனவே தமிழ் சினிமாவில் இருந்திருக்கு. ஆனாலும் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு படமா மாறிச்சு. அந்த மாதிரியான தமிழ் படங்கள் வராதது போனது காரணம் என்ன அப்படின்றது உங்க பார்வையிலேருந்து சொல்லுங்க. அது தமிழ் சினிமா பற்றி சொல்லணும்னா ஒரு மிகப்பெரிய டைரக்டர், பேர் சொல்ல விரும்பலை நான். அவர் என்ன சொன்னார்னா, கதை வேணும்னா சென்னைக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு வண்டி எடுத்துட்டு அந்த டிரைவர் அப்படியே சவுத் சைடு வண்டி ஓட்ட சொல்லிவிட்டு தூங்கிடுங்க. சாயங்காலமாக எந்திரிச்சு டீயெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே போனீங்கன்னா எங்கேயாவது ஒரு டூரிங் டாக்கீஸ் அப்போல்லாம் இருந்தது, டென்ட்டு கொட்டாயிடுவாங்க. அதில் ஏதாவது ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும், ஜனங்கள்லாம் அப்படியே வயல்வெளியில் நடந்து போய்கிட்டு இருப்பாங்க தேட்டருக்கு. அந்த தேட்டரில் போய் ஒரு படம் பாருங்கள், அதில் ஒரு கதை இருக்கும், அந்த கதையை நீங்கள் எடுத்துருங்க, படம் ஹிட் ஆகிடுனார். இதுதான் தமிழ் சினிமாவை பற்றிய நிலைமை. அதுதான் உண்மையான தமிழ் சினிமாவோட ஸ்ட்ரென்த்து. என்னென்னா கதை, அடுத்து திரைக்கதை. அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு எராவிலையுமே ஒரு 10 to 15 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டர் இருப்பாங்க. அதில் டிமாண்டாகவும் இருப்பாங்க, நிறைய ரைட்டர்ஸ் இருப்பாங்க, யங் ரைட்டர்ஸ் இருப்பாங்க. இப்படி இருந்தவங்க எல்லாமே ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி ரசிகர்கள் மனதிலையும் மறக்க முடியாத ஒரு காம்போ அப்படின்னா ரஜினி சார் கமல் சாரோட டைரக்ட் பண்ண எஸ்பிஎம் சாரும் பஞ்சவர்ணாசனம் சார். இந்த படங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க படங்கள்லாம் மிகப்பெரிய ஹிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் யார் எழுதியிருப்பான்னா, கதை எழுதியிருப்பான்னா பஞ்சு சார் தான் எழுதியிருப்பார். அதாவது நான் ஒரே ஒரு படம் தான் பஞ்சு சாரோட ஒர்க் பண்ணேன். அவர் என்னோட 2வது படம் சின்ன கண்ணமான ஒரு படம், அவர் தான் ப்ரொடியூசர். ஆனால் கதை என் கதையை அவர் அக்செப்ட் பண்ணார், நல்லா இருக்குது நீயே எழுதுனார். அப்போ திரைக்கதை எழுதி போகும்போது 2 கரெக்ஷன் தான் சொன்னார். அந்த 2 கரெக்ஷனும் என்ன சொன்னார்னா, பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி கதை இருக்கணும். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த குழந்தை என்னுடைய குழந்தைன்னு ஒரு தாய் கிளைம் பண்ணுறது டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக அப்படின்னு நான் எழுதியிருந்தேன். அவர் சொன்னார், டிஎன்ஏ டெஸ்ட்டு நம்ம ஊரில் தெரியாது, படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த குழந்தையோட உள்ளங்காலில் ஒரு மச்சம் இருந்ததுன்னு எழுதிருந்தார். அப்போ எல்லாருக்கும் புரியும். ஆனால் படம் மற்ற படம்லாம் எதுவுமே சொல்லலை. அப்போது அவங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக படம் எடுத்தாலும் அந்த கடை ஊர் இருக்கு பாருங்கள், லாஸ்ட் ஊர் ஒரு 380 ரூபா 500 ரூபாய்க்கு பிரிண்ட் போகும் ஒரு வாரத்துக்கு. அந்த ஏரியா டென்ட்டு கொட்டாயில் படம் ஓடுறவங்களுக்கும் புரியணுன்ற அளவுக்கு ரைட்டர்ஸ் இருந்தாங்க. அப்போ டேரக்டர்ஸ் என்ன ஆனாங்கன்னா, இந்த படத்தை எப்படி எடுக்கலாம், எப்படி செட்டு போட்டு எடுக்கலாம், என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. அப்படியே காலங்கள் மாற 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 என்ன ஆச்சுன்னா, பாக்யராஜ் சார் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு பெரிய மாற்றம் சினிமாவில் வருது. பாரதி ராஜான்ற ஒரு ட்ரெண்ட் செட்டர். ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சார் கதையெல்லாம் வெளியே தான் வாங்குவார். கதாசிரியர்னு போடுறது வேற ஒருத்தர் பேர் இருக்கும். பாக்யராஜ் சார் வந்தவுடனே என்ன ஆயிடுச்சுன்னா, கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், ஹீரோ. அதுக்கு அடுத்து டி ராஜேந்தர், அவரும் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், ஹீரோ இல்லாமல் இசை. அதாவது கிட்டத்தட்ட 100 ஆண்டு சினிமாவில் இத்தனை திறமையும் கொண்ட 2 பேர் தான் வந்திருக்காங்க.
இதுதான் அவங்களுடைய உண்மையான டேலண்ட். ஸோ இவங்க 2 பேரும் தான் இந்த 2 பேருக்கு தான் இந்த டேலண்ட் இருந்தது. எம்ஜிஆர்ன்றது லெஜெண்ட், அவரை விட்டுருங்க. அவர் கதை டிஸ்கஸ் பண்ணுவார், திரைக்கதையை மாற்றுவார், ஷார்ட் டைரக்ட் பண்ணுவார், ப்ரொடியூஸ் பண்ணுவார், இன்ட்ரடியூஸ் பண்ணுவார், எப்படி எடிட் பண்ணணும்னு உட்காருவார். இது மாதிரி ஒரே ஒரு நடிகர் தான் ஹிட் ஆனார், அது வந்து எம்ஜிஆர் மட்டும்தான். ஆனால் இது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இவங்களுடைய சக்ஸஸ் சினிமாவில் பின்னாடி வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாருமே டைட்டில் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன். ஒரு விஷயம், அதாவது பேசிக்காக சினிமாவில் என்ன கற்றுக்கணும்னா அப்படி தான் எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. ஏன்னா நான் ஓல்ட் ஸ்கூல்லேருந்து ட்ரெயின் ஆகி வந்தேன். ஆனால் நான் சினிமா கற்றுக்கிட்டது வந்து எந்த தமிழ் டைரக்டரோ எந்த தமிழ் படமோ பார்த்துல, இங்கிலீஷ் படம் பார்த்தா நான் கற்றுக்கிட்டேன். படமாக பார்ப்பேன், ஒரு நாளைக்கு 4 படம் 5 படம் பார்ப்பேன். பார்த்து இந்த படத்தை ஏன் அப்படி எடுத்தாங்க, இந்த படத்தை அப்படி ஏன் எடுத்தாங்கன்னு சொல்லும் போது நாங்கள் எங்கள் வீட்டில் சொன்னது என்னென்னா, நீ டைரக்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டினா முதல்ல எடிட்டிங் போய் கற்றுக்கோனாங்க. ஸோ எடிட்டிங் அசிஸ்டண்ட்டாக போனேன். ஸோ எடிட்டிங் அசிஸ்டண்ட்டில் தான் தெரிஞ்சது ஒரு படத்துக்கு என்ன எடுக்கணும், எதை எடுக்கக்கூடாது. அதனால் அதுக்கப்புறம் நண்பர்களோடு சேர்ந்து பல முயற்சி பண்ணும்போது நம்ம கார்த்திக் சாரோட பழக்கம் வந்து, அவர் தான் எனக்கு வந்து விக்னேஷ்ன்ற படத்தில் என்னை டைரக்டர் ஆக்கினார். அவர் சொன்னனால நான் டைரக்டர் ஆனேன். அப்போ என்ன தமிழ் சினிமாவில் பிரச்சனை வந்ததுன்னா, கதை என்பது வேறு. இப்போது நீங்கள் ஒரு கதை சொல்லலாம், நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசில் அம்மா அப்பா பாட்டி தாத்தா கதை சொல்லியிருப்பாங்க. கதை சொல்கிறது மனுஷனுக்கு இயற்கையாக வந்தது. இப்போ ஒருத்தனுக்கு ஒரு வேலை கொடுக்குறோம், அந்த வேலையை செய்யாமல் வந்துட்டான்னு வைங்க, மேனேஜர்கிட்ட ஒரு கதை சொல்லுவான். ஸோ கதை யார் வேணாலும் சொல்லலாம். ஆனால் அந்த கதையை திரைக்கதையை எழுதுறதுன்றது எல்லாராலையும் முடியாது. அந்த திரைக்கதையை ஒரு நல்ல வசனத்தோட எப்படி அந்த படத்தை டைரக்ட் பண்ணணுங்கிறது டைரக்டருக்கு தான் தெரியும். ஸோ இப்போ பாக்யராஜ் சார் வந்து அவருடைய ஸ்ட்ரென்த்தே வந்து கதை, திரைக்கதையில் தான், வசனம் 3த்துல தான் இருந்தாங்க. இவரும் டிஆரும் அப்படி தான் இருந்தார். ஸோ இப்போ உங்கள் ஹீரோவாக நடித்த, அதான் நான் சொன்ன பாருங்க, அந்த 100 ஆண்டு சினிமாவில் 2 பேருக்கு தான் அந்த திறமை இருந்தது. பட் பின்னாடி வந்த அத்தனை பேருமே எங்களுக்கு இந்த திறமை இருக்குன்னு நினச்சிட்டு உள்ள வந்தாங்க. அது ஒரு காலகட்டம் வரைக்கும் ஓடிச்சு. ஆனால் நீங்கள் பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் பாருங்கள். மணிவண்ணன் சார் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர். கதை எழுதுவார், திரைக்கதை எழுதுவார், வசனம் எழுதுவார், டைரக்ட் பண்ணுவார். அவர் நடிக்கல, அப்போ அவரே படம் வரலன்னா அவரே ப்ரொடியூஸும் பண்ணுவார். ஸோ இது வந்து நம்ம ஊரில் ஒரு சில டேரக்டர்ஸ் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. வாசு சார் அவரே கதை எழுதுவார், திரைக்கதை எழுதுவார், வசனம் எழுதுவார், டைரக்ட் பண்ணுவார். அவருக்கே சொந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி இருந்தது. ஆனால் எல்லாருமே என்ன நினச்சிட்டாங்கன்னா, நானும் அதே மாதிரி ஆவேன் அப்படின்னா ஆக முடியல. பட் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, சினிமா டிஜிட்டல் வந்த உடனே ஹீரோக்கள் வந்து இந்த கதையை டிசைட் பண்ணுற இடத்துக்கு வந்தாங்க. ஹீரோஸ்க்குன்னு ஒரு மார்க்கெட் வேல்யூ வர. ஆமாம், இல்லைங்க, ஹீரோஸுக்கு மார்க்கெட் வேல்யூ இப்போ இல்லை. பியூ சின்னப்பா காலத்துலேருந்து ஹீரோக்கு தான் மார்க்கெட் வேல்யூ. அந்த மார்க்கெட் வேல்யூ கொடுக்கறது யாருன்னா, ரைட்டரும், ஸ்க்ரீன் பிளே ரைட்டரும், டேரக்டரும், அதை படம் எடுக்கிற ப்ரொடியூசர்ன்றது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. அதனால தான் அவங்கெல்லாம் அந்த காலத்தில் பெரிய பெரிய தயாரிப்பாளர் முதலாளி வராருன்னு சொன்னாங்க. இன்றைக்கி முதலாளி ஸ்டுடியோக்குள்ளேயே வரக்கூடாது, ஸ்பாட்டுக்கே வர்றதில்லை, பயப்படுறாங்க வர்றதுக்கு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கதை போனதுக்கப்புறம் ஹீரோக்கு போய் கதை சொல்லிட்டா அது ஓகே. இப்போ நடுவில் நம்ம என்னுடைய நண்பர் தான் அவர், சுந்தர் சி, ஒரு அருமையான பேட்டி கொடுத்தார். ஒரு ஹீரோட்ட போய் நான் கதை சொன்னால் நீங்கள் இந்த படத்துக்கு டேரக்டர்னு என்ன சொல்லும் போது, அப்படி ஒரு படம் எனக்கு வேணான்ட்டார் அவர். ஏன்னா ரஜினி சார், கமல் சார் 2 பேரும் என்னை கூப்பிட்டு, சுந்தர் நம்ம ஒரு படம் பண்ணுறோன்னு தான் சொன்னாங்க, அதுதான் நான் வந்து அவங்கள வச்சு படம் பண்ணேன். ஸோ நான் ஒரு ஹீரோட்ட போய் சொல்லி இத்தனை வருஷம் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு அவர் ஹீரோக்கு கதை பிடிச்சிருக்குன்னா நான் டைரக்ட் பண்ணேன், எனக்கு டைரக்ஷன் அவங்க மூலமாக வேணான்னு நான் வேறு மாதிரி போயிட்டேன்னு சொல்லிட்டு அவர் வேறு ஹீரோஸை வச்சு படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் அவரே பல படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். இன்றைக்கி வரைக்கும் சக்ஸஸில் இருக்கார். ஸோ இந்த கதை வந்து மாறிடுச்சு, ட்ரெண்டு. நீங்கள் போய் அவர்கிட்ட சொல்லுங்கள், அவர் ஓகேனா நான் படம் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த படத்துக்கு என்ன செலவாகும்னு யாருக்கு தெரியும்? இது ஒரு மிக மோசமான பாதைக்குள்ளே சினிமா போச்சு. இந்த சினிமா போய்கிட்டு இருக்கும் போது இந்த டேரக்டர்ஸுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. என்ன அப்படின்னா, அந்த கதையை நானே எழுதுவேன்னு. இந்த கதை நான் எழுதுறது கரெக்டானு யார்ட்டையாவது கேட்கலாம்னா அந்த இதுக்கு அவங்க யாருமே அலோவ் பண்ணல. அது வந்து என்னுடைய சுதந்திரம். நாங்கள் அது ரொம்ப தப்புங்க. எப்படின்னா, எல்லா சாதனையாளர்களும் சினிமாவில் ஒரு பெரிய குழுக்களோடு தான் கதை பண்ணாங்க. ஏன்னா உங்களுக்கு நான் என் கதையை சொல்லும் போது எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், கேட்குற உங்களுக்கு தப்பாக இருக்கும். அந்த தப்பை ரெக்டிஃபை பண்ணலாம். ஏன்னா இது சினிமா தானே, வாழ்க்கை இல்லையே, சினிமா தான். இந்த இடத்துல இந்த இவன் ரொம்ப நல்லவனாக காட்டுறோம், வேணாம் இவனை கெட்டவனாக்கிடுங்க அப்படின்னா ஆக்கிடலாம். ஸோ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணல, ஏன்னா அந்த பொண்ணு உண்மையிலேயே வந்தது யாருன்னா அவளோட கெட்ட இன்னொருத்தரக்கான, நீங்கள் கதையை மாற்றலாம், பேசுனா தான் வரும் அது. இப்போ எதுவுமே பேசுறதில்ல, டேரக்டரே எழுதுறாரு, டேரக்டரே போட்டு எடுத்துடுறாரு. அப்போ சினிமா என்ன ஆயிடுச்சுன்னா, இது நடந்துக்கிட்டு இருக்கும் போதே அடுத்த கட்ட ஹீரோஸ் வரும்போது இன்னும் ஒரு பயங்கரமான ட்ராப்பில் விழுந்தாங்க.
இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து தான் பண்ணணும் அப்படின்ற, இல்ல எனக்கு அந்த டேலண்ட் இருக்கு அப்படின்னு நினைச்சு இயக்குனர்களோ இல்ல நடிகர்களோ அப்படி ஆனதுக்கான ரீசன் என்ன சார்? எதனால அவங்களுக்கு எப்படி அந்த தாட்ஸ் வர ஆரம்பிச்சு? அதான் இவங்க முன்னாடி சாதிச்சாங்கல்ல, ஓகே, அவங்கள மாதிரி நான் ஆகணும், ஓகே, நம்மள மாதிரி தான் ஆக முடியும், முன்னேற்ற மாதிரி ஆக முடியாது. அப்படி என்ன ஆச்சுன்னா, இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது படம் எடுக்கிற ரெகுலர் ப்ரொடியூசர்ஸ் படம் எடுக்கிறத நிறுத்திட்டாங்க. அப்போ என்ன ஆச்சு, சினிமா தெரிஞ்சு இவ்வளோதான் ஒரு படம் தாங்கும், இவ்வளோதான் எடுக்கணும், இவ்வளோதான் வியாபாரம் ஆகும், இதெல்லாம் தெரிஞ்சவங்கெல்லாம் சினிமா விட்டு மெல்ல மெல்ல வெளியே போயிட்டாங்க. இன்னைக்கு நினச்சா ஒரே நேரத்தில் 10 படம் எடுக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் யாருமே படம் எடுக்க நாங்கள் தயாராக இல்லைன்னு ஒதுங்கிட்டாங்க. அப்போ சினிமா டோட்டலாக என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 6-7 ஹீரோ கைக்கு போயிடுச்சு. அந்த 6-7 ஹீரோவில் 2-3 ஹீரோ எப்படின்னா, படம் நல்லா இருக்கோ இல்லையோங்க அவங்களுக்காக கலெக்ட் ஆகிடும். அது உண்மை. அதனால தான் அவங்க கேட்குற சம்பளத்தை கொடுக்குற ஒரு ப்ரொடியூசர்ஸ் ரெடியாக இருக்காங்க. ஆனால் எங்கேயாவது மிஸ்ஃபயர் ஆகிடுச்சுன்னா லாஸ் ஆகிடும். மிஸ்ஃபயர் ஆக விட மாட்டோன்ற நம்பிக்கையில் தான் அவங்க படம் எடுக்கிறாங்க. ஸோ ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் கதாசிரியர் அடுத்து இப்போ கதாசிரியர்னாலே நான் டேரக்டர் தான் வராங்க. அங்கே தான் ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. அப்போ டேரக்டர் ஆகும்போது இப்போ எப்படி படம் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 3.5 மணி நேரம் 4.5 மணி நேரம் படமாக எடுக்கிறாங்க. அந்த படத்தை எடுத்து வெட்டி 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 போடுறாங்க. இது வச்சுக்கலாமா, அதை வச்சுக்கலாமா, இதை வச்சுக்கலாமா, அதை வச்சுக்கலாமா, அப்புறம் ஒரு 10 நாள் ஷூட் பண்ணுறாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது ஹிட் ஆனால் லாபம் குறையும், ஃப்ளாப் ஆச்சுன்னா வாஷ் அவுட் ஆகிடும். இதுதான் சினிமாவுடைய நிலைமை. அதாவது ரொம்ப பேத்தட்டிக் கண்டிஷன், பரிதாபத்துக்குரிய நிலைக்கு சினிமா போயிடுச்சு. ஸோ சினிமாவை யார் அப்போ எப்படி இவ்வளோ படம் எடுக்கிறாங்க அப்படின்னா, 2 இனம் தான் சினிமா துறையை உண்மையிலேயே காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. இந்த 10 படத்தை விட்டுருங்க, இந்த 10 ப்ரொடியூசரை விட்டுருங்க, இவங்கள்ட்ட பணம் இருக்கிறவங்க அவங்கள வச்சு படம் எடுப்பாங்க, அது ஓகே. இந்த சினிமாவை யார் காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்கன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் ப்ரொடக்ஷன் மேனேஜரும் தான் காப்பாற்றிட்டு இருக்காங்க. இவங்க தான் புது புது ப்ரொடியூசரை பிடிச்சிட்டு கொண்டு வராங்க. ஓகேவா? அந்த புது ப்ரொடியூசர்கிட்ட சார் 1.5 கோடி இருந்தால் படம் எடுத்துடலாம். இப்போ அந்த சினிமா மோகம்னு ஒன்று எல்லாருக்கும் இருக்கும். எங்கள் ஊரில் ஷூட்டிங் எடுத்தாங்க, நான் அவரை பார்த்தேன், சின்ன வயசில் சிவாஜியை பார்த்தேன், கமலை பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே படம் எடுக்க வராங்க. இவங்க படம் எடுக்க வர்றது எப்படின்னா, அதனால தான் கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு தினம் வேலை கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த எடுக்கிற படம் 90% முடியாது, ஷெல்ஃபுக்கு போய்டும். அவ்வளோதான், பாதி இல்லை முழுசாக. நிறைய படம் ரெடி சென்சார்லாம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ ரீசன்ட் டைம்ஸ் அதுக்கு வர அந்த படங்களை என்னன்னா எடுத்தவனாலே போட்டு பார்க்க முடியல, ரொம்ப மட்டமாக இருக்குது அந்த படம். அதில் கதை கிடையாது, திரைக்கதை கிடையாது, ஒரு ஒரு எக்யூப்டு டிரெக்ஷன் இல்லை, ஒரு ரசிக்கக்கூடிய இது இல்லை. ஸோ சினிமா அந்த நிலைமைக்கு போய் படம் எடுக்கிறதெல்லாம் நின்று, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் படம், ஹிந்தி படம், இந்த படங்கள்லாம் டப்பிங் பண்ணி வர்றதெல்லாம் தான் தேட்டரெல்லாம் கொஞ்சமாவது காப்பாற்றிட்டு இருக்கு. நிறைய தேட்டர் மூடுறாங்க, ஆனால் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் ஓடிடின்னு ஒன்று வந்தது. இந்த ஓடிடி வந்த உடனே சினிமா என்ன நினச்சாங்கன்னா, புத்துயிர் பெற்றுச்சு அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் நாங்கள்லாம் அப்போவே சொன்னோம், இதெல்லாம் மல்டிநேஷ்னல் கார்பரேஷன், இவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ்லாம் அமெரிக்காவில் இருக்கும். அவன் 1 ரூபா போடுறான்னா நம்மக்கிட்ட ஒரு 3 ரூபா எடுக்கிறதுக்கு தான் அவன் போடுவான். அவனை நம்பி சினிமா மாறாதுன்னு. ஆனால் அந்த சினிமா வந்தவொடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு இப்போ பேங்க் வேணுங்க, அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஒரு டிவி ஸ்டேஷன் மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணிட்டாங்க. என்கிட்ட எவ்வளோ படம் இருக்குது, அப்போ தமிழில் எவ்வளோ படம் வேணும், ஒரு 400-500 படம் வைங்க, இதில் வாங்க அதில் வாங்கினும் போது எடுக்கிற படத்தையெல்லாம் வாங்க ஆரம்பித்தாங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ காசு, உங்களுக்கு என்ன வேணும், காசு தானே நாங்கள் தரோம், கொடுங்கன்னு வாங்கி உள்ளே போட்டாங்க. இந்த காசு தான் இனிமேல் லைஃப் லாங் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சினிமா இண்டஸ்ட்ரி பட்ஜெட்டே மாறிடுச்சு. 10 கோடி கேட்ட ஹீரோ 15 கோடி கேட்க ஆரம்பிச்சிட்டார், 20 கோடி கேட்க ஆரம்பிச்சிட்டார். எல்லாருமே விலை ஏற்றிட்டாங்க. அவங்களுக்கு பேங்கிங் போதும்ன உடனே ஒரு வருஷத்துக்கு நாங்கள் 8 படம் இல்லைனா 12 படம் தான் வாங்குவோன்ற முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்க எடுத்து தர படத்தை அவங்க கணக்கு போட்டாங்கன்னா வியூவர்ஷிப்பே இல்லை. 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் படம் நிற்கிது. இப்போ அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு, சயின்ஸ் எங்கேயோ போயிடுச்சு. ஒரு படத்தை எத்தனை ஆயிரம் பேர் எவ்வளோ நேரம் பார்த்தாங்க, எங்கே நின்றுச்சு அந்த படம், அப்போ அந்த இடத்துல அந்த படத்தில் என்ன பிரச்சனைன்ற வரைக்கும் அவங்க ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதை நீங்கள் நம்ம செய்யணுமோ, சினிமாக்காரங்க செய்யணுமோ, அதை சினிமா வாங்குகிற ஓடிடி பிளாட்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு தொழிலுக்கு R&D ரொம்ப முக்கியம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ரிசர்ச்ன்றது இந்தியன் சினிமாவில் தமிழ்நாட்டில் இப்போ கிடையவே கிடையாது. ஏன் இந்த படம் ஓடிச்சு எதுவுமே தெரியாது. ஏன் இந்த படம் ஓடிச்சு, அந்த ஜோசியர் ரால் வச்சார், அந்த ஜோசியரை பிடி. ஏன் இந்த படம் ஓடிச்சு, இந்த ஹீரோ நடித்தார், அவனுக்கு போய் 5 கோடி கொடு. ஏன் இந்த படம் ஓடிச்சு, அவர் டைரக்ட் பண்ணாரு, அவருக்கு ஒரு 10 கோடியை கொடு. இப்படி ஆயிடுச்சோம். ரேஸ் குதிரை மாதிரி. நீங்கள் ரேஸ் குதிரை புக்கை திறந்தீங்கன்னா லைனாக ஓடுற ஹார்ஸ், அவங்க அம்மா அப்பா பேர், அது எத்தனை ரேஸ் ஜெயிச்சது,
எல்லாம் பார்த்துட்டு எது அதிகமாக ஜெயிச்சதோ அதில் பணம் கட்டுவாங்க. அது மாதிரி ஆயிடுச்சு சினிமா. ஸோ அப்போ வந்து யாருக்குமே டெக்னீஷியன்ஸுக்கு மரியாதை கிடையாது. அப்போ இந்த படங்கள் இப்படி ஆகி ஓடிடி நிறுத்திட்டான் படம் வாங்குறத. தமிழ் சினிமாவில் படம் எடுத்து படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாருமே இல்லை, தேட்டருக்காரங்க யாரும் இவங்களை நம்பி பணம் கொடுக்க இல்லை. எல்லாமே சுற்றி அந்த 7 படம் 9 படத்தில் தான் இருக்குது ஒரு வருஷத்துக்கு. அப்போ இந்த 9 படத்தை நம்பி திருப்பி இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி சர்வைவ் ஆகாது. அப்போ இந்த புதுசாக இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் அசிஸ்டன்ட் டைரக்டர் கொண்டு வரவங்க படம் எடுத்து நின்று போய் பல ஆயிரம் கோடி உள்ளே வந்து அது வந்து மார்க்கெட்டுக்கு வெளியே வரல. அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே அது முடங்கி போச்சு. அதில் வந்து 50 to 60% வந்து திருடப்படுது, பல அட்டூழியங்களால் திருடப்பட்டுருது. அப்போ சினிமாவில் வந்து என்ன ஆகுனா, சினிமாவுள்ள வந்தால் யாரும் உருப்பட மாட்டாங்கன்ற பேர் வெளியே வருது. சினிமா எடுக்க தெரியாதவன் உள்ளே வந்தால் தான் உருப்பட மாட்டான். சினிமா எடுக்க தெரிஞ்சவங்களாம் உருப்பிட்டு இப்போ எடுக்கக்கூடாதுன்னு வெளியே போய் உட்காந்துருக்கான். யார் எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து எப்படின்னா கோடிகளில் எடுக்கிறாங்க. ஏன்னா கோடிகளில் ஓப்பனிங் வரும். உங்களுக்கு தெரியும், எந்த ஹீரோ பேரும் சொல்ல தேவைன்னா, சில ஹீரோஸ் படம் ஓப்பன் ஆனால் 600 தேட்டரு 700 தேட்டர் ஓப்பன் ஆகுது. 4 நாள் 5 நாள் ஃபுல்லாச்சுன்னா எத்தனை கோடி கலெக்ஷன் ஆகுது. அவங்க படத்தை அந்த ஓடிடி வாங்கிடுவாங்க. ஏன்னா அவங்க படத்தை ஃபேன்ஸ் பார்ப்பாங்க, அந்த நம்பிக்கையில் வாங்குறாங்க. ஸோ சினிமா வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இனிமேல் சினிமாவில் இருக்க முடியுமா, இனிமேல் சினிமா எடுப்பாங்களா அப்படின்ற நிலைமையில தான் இந்த சினிமாவுக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. ஒரு கண்டினியூஸாக ஒரு 2-3 இயர்ஸாக ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக நான் பார்க்குறேன். என்னென்னா, நல்ல கதை திரைக்கதை யாரையும் நம்பாமி எடுத்த படம் எல்லாமே இந்த 200 கோடி சம்பளம் கொடுத்து வாங்குற படத்தில் வர லாபத்தோட கணக்கிட போடப்பட்டிங்கன்னா 10 மடங்கு அதிகமாக வருது. நீங்கள் ஒரு 200 கோடி 250 கோடி ரிஸ்க் எடுக்கிறீங்க 1 இயர் அந்த படம் எடுக்க, உங்களுக்கு ரிட்டர்ன் வருது எல்லாம் போக ஒரு 50 கோடி ரூபாய் ப்ராஃபிட் வருது. ஆனால் 4 கோடி 5 கோடியில் படம் எடுத்து அது போய் நிற்கிது 35 கோடி ஷேரு 30 கோடி ஷேருன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஃபைனலாக அது யாருமே வாங்கலை, அந்த படத்தை யாருமே பார்க்கவும் தயாராக இல்லை. ஆனால் தியேட்டருக்கு வந்த உடனே பெரிய ஹிட் ஆகுது. என்ன காரணம் அப்படின்னா, கதை திரைக்கதை அதுதான் நம்பர் 1. ஹீரோஸ் இல்லை, யாருமே இல்லை, ஹீரோலாம் இல்லைங்க, அந்த காலம் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து அது வந்து அந்த ஹீரோக்குன்னு ஒரு மாஸ், அதை நான் மறுக்கவே இல்லை, அது எந்த காலத்துலையும் இருக்கும். ஆனால் சினிமாவுக்கு ஹீரோவை நம்பி மட்டுமே கிடையாது. ஏங்க நான் ஒன்றே ஒன்று திரும்பி கேட்குறேன், எம்ஜிஆர் சிவாஜியோட ஒரு 2 பெரிய ஹீரோ தமிழ் சினிமாவில் இனிமேல் வர முடியாது. அவங்க 2 பேரும் சேர்த்து நடித்ததே 325 படம் தான். அப்போ இந்த 325 படம் தான் தமிழ் சினிமாவா? கிடையாது. ஆயிரக்கணக்கான படங்கள் வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு? மக்களை நம்பி கதை. இந்த பக்கம் எம்ஜிஆர் படமும் ஓடும், சிவாஜி படமும் ஓடும், அவர் முத்துராமன் நடித்த படமும் ஓடும், ஜெய்சங்கர் நடித்த படமும் ஓடும், ஏவிஎம் ராஜன் நடித்த படமும் ஓடும், ரவிச்சந்திரன் நடித்த படமும் ஓடும். காரணம் கதை. இப்போ சமீபத்தில் நான் ரொம்ப பாராட்டுறது, ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு பர்சனலாக என் லைஃப்பில் இந்த லப்பர் பந்து, பார்க்கிங், டூரிஸ்ட் ஃபேமிலி, இருகப்பற்று, போர் தொழில், இந்த மாதிரி நிறைய படம் இருக்குது. சில படங்கள் நான் விட்டுருக்கலாம், டிராகன், அதுக்கு முன்னாடி லவ் டுடே, இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க படம் ரிலீஸ் ஆன உடனே ஒரு சென்சேஷன் கிரியேட் ஆகுது பாருங்க. எங்கேயாவது ஆச்சா? நீங்களே சொல்லுங்கள். ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, சூப்பர்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? பெரிய ஹீரோ படம் கிடையாது. ஆனால் இந்த படம்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஃபேமிலியாக போகிறாங்க, ஃபேமிலிஸ் பேசுகிறாங்க. அன்றைக்கி என்னுடைய வீட்டில் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியை பார்த்துட்டு வந்து ஃபேமிலி அவ்வளோ நேரம் பேசுகிறாங்க, அவ்வளோ நல்லா இருக்குது, இந்த சீன் நல்லா இருக்குது, அந்த சீன் நல்லா இருக்குது, அந்த பையன் அவ்வளோ நல்லா பண்ணுறான். அது மாதிரி ஒரு பெரிய ஹீரோ படத்தை பற்றி யாருமே பேசலை. ஒன்றும் இல்லைங்க, ஒரு படம் நல்லா இருக்கா இல்லையான்னு ஒரு டீ கடைக்கு போனீங்கன்னா தெரிஞ்சிடும். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு ஐடி பார்க்கு வெளியே டீ கடையோ ஒரு காஃபி ஷாப்லேயோ உட்காந்திங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ சினிமா வந்து திரும்பியும் தமிழ் சினிமா ஒரு மலர்ச்சிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சார், இப்போ ப்ரமோஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்கப்படுது. இந்த நடிகர் வந்து படத்தோட ப்ரமோஷனுக்கு வரமாட்டாரு, அது ஒரு லாஸா இருக்கு, ஒரு நடிகருக்கு பொறுப்பு இல்லை அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸும் வந்து போயிட்டு இருக்கு. ஆனா இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியான சின்ன பட்ஜெட்ல வரக்கூடிய படங்களுக்கு இப்போ ரெட்ரோவும் டூரிஸ்ட் ஃபேமிலியும் அட் அ டைம்ல வந்ததுதான். ஆனா ரெட்ரோ வரப்போகுது அப்படின்றது 1 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே எல்லாருக்குமே தெரியும். டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு பெரிய கவனமே இல்லை. ஆனா இந்த படங்கள்ல எது ரொம்ப பெரிய அளவுல மக்கள் மத்தியில வாழ்த்துக்களை வாங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ ப்ரமோஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு படத்தை வந்து அது எந்த அளவுக்கு கேம் சேஞ்ச் பண்ணுது அப்படின்றது. அதாவதுங்க, ட்ரேட் சர்க்கிளில் போய் பேசினோம்னா, முந்தி வந்து இப்போ நாங்களாம் சினிமாவுக்கு வரும்போது முதல் காரியமே வந்து எங்கள் படத்தினுடைய பூஜை கார்டை பற்றி பேசுவாங்க. புரியுதுங்களா? ஒரு பிரம்மாண்டமான பூஜை கார்டு இருக்கும். அப்புறம் அந்த ரிலீஸ் ஆகும்போது தந்தி பேப்பரில் ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். அதெல்லாம் வந்து ஓவர் செலவுன்னு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் 1/4 பேஜ் ஆக்குனாங்க பின்னாடி. அப்போ வந்து மக்கள், அது சினிமா ரசிகர்கள் மத்தியில் இப்படி ஒரு படம் வருதுன்னு தினசரி பேப்பரில் மிக்ஸ் பண்ணி உள்ளே அனுப்பிட்டோம்.
நடுவு பேஜில் அதெல்லாம் நிறைய கலர்லாம் அப்படி என்னென்ன டெக்னிக் என்னென்ன வருதோ அதெல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டெலிவிஷன் வந்தோடனே டெலிவிஷனில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ட்ரைலர் டெலிவிஷனில் போட்டாங்க. அப்புறம் வந்து ஹிட்டான சீரியலுக்கு நடுவில் 10 செகண்ட்ஸ் போட்டாங்க. ஏன்னா அதிகமான மக்கள் வந்து அந்த சீரியலை பார்க்குறாங்க. இப்போ சினிமா பார்க்குறவங்க யாருமே டெலிவிஷன் பார்க்குறதில்ல. டெலிவிஷன் சீரியல் பார்க்குறவங்க யாரும் சினிமா பார்க்குறதில்ல. புரியுதுங்களா? அது வேறு ஆடியன்ஸ், இது வேறு ஆடியன்ஸ். அது பிரிஞ்சிருச்சு. இந்த டிவியெல்லாம் சீரியல்லாம் பார்க்குறவங்களாம் தேட்டருக்கு வராங்க பாருங்கள், அதுதான் சூப்பர் டூப்பர் ஹிட் படம். ஃபார் எக்ஸாம்பிள் டூரிஸ்ட் ஃபேமிலி. ஏன்னா மொத்த க்ரௌடு வருது, என்டர்டைன்மெண்ட்டை விரும்புகிற க்ரௌடு அத்தனையுமே ஒரு படத்தை பார்க்குதுன்னா அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடும். அப்போது இன்றைக்கி உலகமே எங்கே இருக்குது அப்படின்னா இன்ஸ்டாவில் தான் இருக்குது. எல்லார் கையிலையும் இன்ஸ்டா தான் இருக்குது. நான் வந்து இன்றைக்கி இந்த வாட்ச் வாங்கினேன், நான் இந்த ட்ரெஸ்ஸு போட்டேன், நான் இது சமைச்சேன், எல்லாமே இன்ஸ்டா ஆர் ஃபேஸ்புக். அப்புறம் ட்விட்டரில் வந்து வெறும் வேர்ட்ஸ் தான் இருக்கும். அப்போது ஒரு படம் மக்கள்கிட்ட போய் சென்றடையணும்னா இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் போக முடியும், சோஷியல் மீடியாவில் தான் போக முடியும். அதனால தான் பெரிய பெரிய படங்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்கள்ல, அந்த சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபேன்ஸ் வச்சுருக்காங்களா, அவங்கள இன்வைட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பணம் தராங்க, தந்து நீங்கள் இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள். அதாவதுங்க முதல்ல ஒரு தந்தி பேப்பரில் கொடுத்தோம், தினகரனில் கொடுத்தோம், இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ்ட்டை கொடுக்குறோம். யார் மக்கள் எதை அதிகமாக பார்க்குறாங்களோ அவங்க கண்களில் எங்கள் படம் படணும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிச்சு. அப்போது கண்டிப்பாக ஒரு பட ப்ரமோஷனுக்கு அந்த ஹீரோ ஹீரோயின் வரணும். அது அவங்க தலையில் மேல் விழுந்த உண்மையான ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம கை நீட்டி கோடிக்கணக்கில் பணம் வாங்கிட்டு நான் வரமாட்டேன் அப்படிங்கிறது வந்து அந்த படத்துக்கு வந்து நல்லதில்லை. ஆனால் அப்படி வரமாட்டேன்னு சொல்கிறவங்க படமும் பெரிய ஓப்பனிங் இருக்குது, நான் அதையும் சொல்கிறேன். ஆனால் இப்போது கமல் சார் மணிரத்னம் டைரக்ஷனில் அவர் தக் லைஃப் வருது, எவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருக்கும், எக்ஸ்ட்ரானரி ஓப்பனிங் அந்த படத்துக்கு இருக்குது. இப்போவே தெரியுது. அது இல்லாமல் சிம்பு இருக்கார், த்ரிஷா இருக்காங்க, ரகுமான் இருக்கார். ஆனால் ஏன் அவங்க அவ்வளோ ப்ரமோட் பண்ணுறாங்க? ஏன்னா அது போய் எல்லாருக்கிட்டையும் சேரும். அந்த படம் ரிலீஸ் ஆனால் 4-5 நாளில் அந்த சினிமா ஃபேன்ஸ் எல்லோரும் வந்து அந்த படத்தை பார்க்கணும். அந்த அளவுக்கு அந்த படத்தை கொண்டு போய் அவங்க சேர்க்குறாங்க. அதுதான் வியாபாரம். நான் வந்து ஒரு காலத்தில் டாட்டா சால்ட் வந்து அவ்வளோ வியாபாரம். யாருக்காவது யார் வீட்டிலேருந்து எனக்கு உப்பு வேணும்னு சொல்லுவோமா? ஆனால் டாட்டா நான் பண்ணுற அந்த உப்புன்னு சொல்கிறதுக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரிவித்தார். அதே தான் சினிமா. ஸோ சினிமாவோடைய மிகப்பெரிய கிஃப்ட் இப்போ என்ன அப்படின்னா, புது பசங்க உள்ள வராங்க, புது கதைகள் வருது. எல்லா கதையுமேங்க உலகத்தில் புதுசாக நான் கதை எழுதுனேன்னு யாருமே சொல்ல முடியாது. யார் என்ன கதை எழுதினாலும் அந்த கதை எப்போவோ யாராலேயோ எங்கேயோ சொல்லப்பட்டதை தான் திரும்பி திரும்பி சொல்கிறோம். ஆனால் அதை சொல்கிறது எப்படி? இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, தந்தி பேப்பர் எப்படி இன்ஸ்டாவில் மாறிச்சுன்னு, அது மாதிரி கதை சொல்கிறது எப்படின்றது மாறும் போது புது புது ஐடியா வரும். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க ஏதாவது கேட்டு. ஓகே, இப்போ வருஷம் ஃபுல்லா வந்து ஒரு 8 படங்கள் வருது, அதை நம்பிதான் வந்து இவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி வந்து ரன் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மாசத்துக்கு எப்படியும் பாத்தீங்கன்னா ஒரு 10-15 படமாச்சும் வந்துருது. அதுல வந்து இன்னும் இப்போ சமீபத்தில் ஒரு ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ரிலீஸ் ஆகி ரொம்பவே மக்கள் மத்தியில் பேசப்பட்ட ஒரு படத்தை வந்து திருப்பி ரிலீஸ் பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு சினிமாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சரி, இப்போ கில்லி படம் வந்து அந்த டைம்லேயே ஹிட்டு, ஆனால் அதே படத்தை திருப்பி ரிலீஸ் பண்ணுறாங்க. சச்சின் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ விஜய் அவர்களுடைய சமீபத்தில் இந்த படங்கள் எல்லாமே ரிலீஸ் பண்ணாங்க. அப்படி ஒவ்வொரு நடிகர்களுடைய படங்களை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால தேட்டர்ஸ்க்கு வந்து க்ரௌடு வருவாங்க அப்படின்றது ஒரு கில்லி படத்தில் ஹிட் ஆகிருக்கு. ஆனால் இப்போ தொடர்ந்து அதை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து ஆடியன்ஸ் இருக்குது. இப்போ கில்லி அப்படின்ற படத்துக்கு வந்து எப்போதுமே அது வந்து ஒரு ஃபேவரட் ஃபிலிம். என்னுடைய ஃபேவரட் ஃபிலிமும் அது ஒரு படம் தான். எப்போ அதை நான் எங்கேயோ போய் டிவியில் போட்டால் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்ப்போம். ஸோ அப்போ அவர் விஜய்க்கு பெரிய ஆடியன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்போ அந்த படத்தை நீங்கள் ரீரிலீஸ் பண்ணும் போது அவங்க திரும்பி அந்த எக்ஸ்பீரியன்ஸை ரசிக்கிறதுக்கு வராங்க. ஸோ இட்ஸ் கமர்ஷியல். நீங்கள் ஒரு விஷயம் பேசிக்காக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, சினிமா இஸ் கமர்ஷியல். பட் என்னன்னா, அந்த கமர்ஷியலுக்குள்ள ஏதோ இந்த பொருள் விளையுது, இதை நான் எப்படி வித்துறேன்றது இல்லை. அது எக்ஸ்ட்ரானரி கிரியேட்டிவிட்டியும் எக்ஸ்ட்ரானரி சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸும் இன்வால்வ்டு. புரியுதுங்களா? நீங்கள் சயின்டிஃபிக் இன்வென்ஷனை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரிய வேணாம். இப்போ எனக்கே சினிமாவில் இவ்வளோ வருஷம் இருக்கும், இந்த கேமரா எப்படி எனக்கு ஷூட் பண்ணுதுன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை. இந்த கேமரா ஷூட் பண்ணும், அது வந்து ப்ரூவன். அந்த கேமரா மேனுக்கு அது தெரியும், அவர் பார்த்துப்பார். அதுதான் அவருடைய வேலை.
ஆனால் அவர் அதில் இன்னைக்கு என்ன லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு, என்ன லென்ஸ் வந்திருக்கு, என்ன எக்யூப்மெண்ட் வந்திருக்கு, இதைத்தான் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு டைரக்டரும் ஒரு கதாசிரியரும் ஒரு கதையை இன்னைக்கு ட்ரெண்டுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்றத அவங்க ஒர்க் அவுட் பண்ணும். ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கிறேன். தண்டர் பால் அப்படின்னு ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் வந்தது. அந்த படத்தை நான் ஒரு 14 தடவையாவது பார்த்துருப்பேன் தியேட்டர்லேயே. அப்புறம் நான் வந்து ஷான் கானரியோட ரசிகர். எப்படின்னா நம்ம ஊரில் எம்ஜிஆர் சிவாஜி ரசிகர்கள் இருப்பாங்க தெரியுமா, அந்த டைலாக்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அவர் டைலாக்லாம் நான் சொல்லிகிட்டு இருப்பேன் படம் ஓடும் போதே. அந்தளவுக்கு நான் அவரை ரசித்தேன். அப்புறம் பல வருடங்கள் கழித்து நெவர் சே நெவர் அகைன் அவர் திரும்பி ஜேம்ஸ் பாண்டாக நடிக்கிறாருன்னு ஒரு செய்தி வந்தது. அப்போ நமக்கு இந்த யூடியூப்பு இன்டர்நெட்லாம் கிடையாது. சும்மா இந்த ஒரு செய்தி ஒரு பேப்பரில் வந்தது. இந்த படத்தை உடனே போய் பார்க்கணுன்னு ஃபஸ்ட்டு டே ஓடி போய் படம் பார்த்துட்டேன். அப்போவும் நான் சினிமாக்காரன் தான், ஆனால் கதை தெரியாத சினிமாக்காரன். சினிமாவிலே நிறைய இருக்குங்க, சினிமாவிலே இருப்பாங்க, சினிமா தெரியாமே இருப்பாங்க. சினிமாவில் தான் நான் இருக்கேன் நெவர் சே நெவர் அகைன் பார்க்கும்போது, ஆனால் அது தண்டர் பால் தான் திரும்பி எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. இதுவும் ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம்னு பார்க்குறேன். அப்புறம் அதை ஒரு 10 தடவை பார்க்கும்போது மெல்ல மண்டையில் எட்டுது, இது ஏற்கனவே நம்ம தண்டர் பால் பார்த்தோமே அதே மாதிரி இருக்கே. அப்புறம் விஞ்ஞான உலகம் வந்து இன்டர்நெட்லாம் வந்து அந்த படத்தை பற்றி தேடும் போது தண்டர் பாலோட ரீமேக் அந்த ப்ரொடியூசருக்கு பிரிஞ்சாங்க. அதில் ஒருத்தரோட ரைட்டில் தான் இந்த படத்தை எடுக்கிறேன். ஸோ ஒரு படம் எடுத்த படத்தையே ஒரு 20 வருடங்கள் கழித்து எடுக்கிறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 30 வருடங்கள் 35 வருஷம் என் மைண்டில் பதிஞ்சிருக்கு. அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அண்ட் டைரக்டர். இப்போ தமிழ் சினிமாவில் அந்த மாதிரியான படங்கள் ஏற்கனவே எடுத்த படங்களுடைய ஒரு தழுவல் மாதிரி இருக்கிற இன்னொரு படம் அப்படின்னா எது சொல்றீங்க சார்? என்ன கேட்டால் எடுக்காமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா சிறந்த படங்கள் வந்து சிறந்த கலைஞர்கள் சிறந்த இயக்குநர்கள் எடுக்கப்பட்டது. ஓகே, அதை வந்து இப்போது நடிக்கிறதுக்கு அந்த இது கிடையாது. ஏன்னா அவங்க மனதில் நம்மளை பதிச்சாங்க, அந்த ஒரு பிம்பம் இருக்குது பாருங்கள். அந்த இதை வந்து இப்போ இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டைலு, இப்போ இருக்கிற மேக்கிங் ஸ்டைலில் பதிக்க முடியாது. இப்போ சமீபத்தில் நீங்கள் சொன்ன படங்கள் இல்லையா, இருக்கப்பட்ட லவ் டுடே, இந்த மாதிரியான படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து சாதாரண மக்களுடைய ஒரு லேமன் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த ஒரு ஹியூமன் வேல்யூஸை வந்து சொல்லக்கூடிய ஒரு கருத்து இருக்க படமாக தான் இருக்குது. இப்போ பெரிய அளவில் வந்து ஏதோ ஒரு நாட்டை காப்பாற்ற போகிறோம், இல்லை இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம், இல்லை ஹிஸ்டாரிக்கலோ இந்த மாதிரியான படங்களை விட இப்போ ஹியூமன் வேல்யூஸோ ஒரு லேமன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து வர அன்றாடமாக அவன் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸை சொல்லக்கூடிய படங்கள் பயங்கரமாக போகுது. அப்போது அந்த ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட் செட்டா இல்ல மக்கள் ஏன் இந்த மாதிரியான படங்களை விரும்ப ஆரம்பிச்சாங்க, அது எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? அது ஒன்றும் இல்லைங்க. அதாவது இப்போ நம்ம இருக்கிறோம், நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்காரு பிரதீப் ரங்கநாதன். நம்ம போகும்போது எதிர்க்க ஒரு பைக்கில் போகிற ஒரு மாதிரி இருக்காரு நம்ம ஹரிஷ் கல்யாண். நம்ம பார்க்குறோம், ஃப்ளாட்ஸில் பார்க்குறோம். இந்த மாதிரி உள்ள ஒரு மனுஷன் வந்து இந்திய தேசத்தை காப்பாற்றலை, அவர் காதலை காப்பாற்றிக்க போராடுறாரு. இவர் கார் பார்க்கிங்கை நிறுத்த போராடுறாரு. அப்போ நம்ம தெரியுறோம் அந்த படத்தில். இதுக்கு முன்னாடி காட்டலை. இதுக்கு முன்னாடி சினிமானா ஒரு மாமா இருப்பார், மாமாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணை இவர் தான் கட்டுவார், ஒரு வருஷ சாங் இருக்கும், ஒரு 25 பேர் 30 பேர் ஆடுவாங்க, கிராமத்தில் மாடு பிடிப்பாங்க, பக்கத்து ஊரில் ஒரு ஜமீன்தார் இருப்பார். இப்படியே தான் படம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம சந்திக்கிற பிரச்சனையை நம்ம ஒரு படத்தில் ஒரு ஹீரோ சந்திக்கிறார், அவர் நம்மளை மாதிரியே இருக்கார், சாதாரண மனுஷனாக இருக்கார். அப்போ அவர் பார்க்கும் போது அது புதுசாக இருக்குது நமக்கு. நல்லா இருக்குடா இது அப்படின்னு உட்காந்து பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு இந்த உலகத்தில் அந்த டீனேஜ், அதாவது சினிமா ரசிகர்களே வந்து அந்த 28-30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நம்பி தான் படம் வருது. குறைஞ்சபட்சம் என் அறிவு கேட்டி 14 வயசுலேருந்து 30 வயசில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் யாராவது ஒருத்தர் லவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. முந்தி ஒரே லவ் இருக்கும், பிரேக்கப் ஆகும். இப்போ அப்படி இல்லை, ஒரு 4 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு ஒரு லவ் மாறிடுச்சு. வெஸ்ட் மாதிரி கல்ச்சர் மாறிடுச்சு. அப்போ எல்லாருமே லவ் பண்ணும் போது அந்த லவ்வர்ஸ் படம் ஓடும் போது அவங்க போய் பார்க்குறாங்க. நான் ஒரு படம் சொல்கிறேன், நான் வந்து பேர் சொல்ல விரும்பல, ஒரு படம் ஓடுது. அந்த படத்தில் ஒரு சீன் வந்து எனக்கு ஒட்ட மாட்டேங்குது. ஏன்னா எனக்கு வயசாகிடுச்சு, கல்யாணம், எனக்கு குழந்தை பிறந்துச்சு. ஆனால் எனக்கு முன்னாடி உட்காந்துட்டு பின்னாடி உட்காந்து டே மச்சான் ஓ ஆள் மாதிரியே இருக்காடாவ அப்படின்றாங்க. அப்போ அவனுக்கு தான் கனெக்ட் ஆகுது படம். அப்போ அவன் அந்த படத்தை 4 வாட்டி பார்ப்பான். என் அறிவுக்கு என்ன தெரிஞ்சதோ அதான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அந்த கல்ச்சருக்குள்ளேயே நான் வரலைங்க. 3 பேர் 4 பேரை ஒரு பையனும் ஒரு பொண்ணும் லவ் பண்ணி அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவாங்கன்ற இது வந்து எனக்கு வந்து வெஸ்டர்ன் கல்ச்சராக இருந்தது என் ஏஜில். ஆனால் இப்போ வந்து அது வந்து நார்மலாக இருக்குது. ஸோ சினிமா மாறுது. அப்புறம் அடுத்த கேள்வி கேட்டிங்க, பிரம்மாண்ட படம், அதாவது சினிமாவில் வந்து ஹாலிவுட் படத்தில் எடுத்தால் பார்ப்பாங்க, நம்ம ஊரில் எடுத்தால் பார்க்க மாட்டாங்கன்னு ஒரு கதை டிஸ்கஷன் எப்போதுமே சொல்லுவாங்க. அது ஒன்றே ஒன்றும் இல்லை, ஒரே 2 வார்த்தை தான் அதுக்கு, மேக் பிலீவ், நம்ப வைக்கணும். நீங்கள் ஒரு அழிந்து போன ஒரு மிருகம், அந்த மிருகத்தை உருவாக்கி அதை ஏதோ டிஎன்ஏ அந்த சயின்டிஃபிக்காக பிடிச்சி
அது ஒரு முட்டையை உருவாக்கி ஒரு தீவில் வச்சுருக்கிறாங்க. வாங்கன்னு ஒரு சுற்றி பார்க்க போகும்போது அந்த தீவில் ஒரு செக்யூரிட்டி பிரீச் ஆகி அந்த மிருகம் வருதுன்றத கதையாக கேட்கலாம், ஆனால் படமாக எடுத்திருக்காது. அதனால தான் ஹாலிவுட் படம் அப்படி இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் எடுத்துக்கோங்க பாகுபலி. அதாவது அந்த படத்தை பார்க்கும்போது அந்த படத்தில் நடக்கிற மாதிரி நடக்குது போல இருக்குன்னு நம்ப வைக்கணும். அதான் சினிமாவுடைய டைரக்டருடைய பிரதான வேலை. இப்போ பிரபாஸ் வந்து அந்த படத்தில் நடிக்கிறாரு. அவர் இந்த மாதிரி ஒரு உடம்பு வச்சு நடித்தா யாராவது பார்த்துருப்பாமா? அப்போ அந்த உடம்பு அந்த சட்டையை கழட்டி போட்டு நிற்கிறாரு, அந்த இதை தூக்குறாரு, அப்படி வராரு. அது பண்ணால் இந்த பக்கம் ராணா நிற்கிறாரு. அப்படி அந்த மேக் பிலீஃப். இன்றைக்கி வந்து சினிமா வந்து எதுவுமே தேவையில்லைங்க. ஒரு ரூமு ப்ளூ கட்டனோ க்ரீன் கட்டனையோ போட்டு படம் எடுக்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ எல்லாருமே படம் எடுக்கலாம்ல, ஆனால் எல்லாராலையும் எடுக்க முடியாது. ஏன்னா அதான் நான் சொல்கிறேன், சினிமாவுக்கு 2 பிரதானம் ஒன்று இருக்குது. ஒன்று க்ரியேட்டிவிட்டி, இன்னொன்று டெக்னாலஜி. டெக்னாலஜி பீக்குக்கு போயிடுச்சு இன்றைக்கி, ஆனால் க்ரியேட்டிவிட்டி அங்கே எங்கே இருக்குது? அப்போ எது க்ரியேட்டிவிட்டி ஈஸியாக பண்ணுறாங்கன்னா இந்த படங்கள்லாம் பண்ணிட்டாங்க. அதான் நீங்கள் சொல்கிறீங்க யதார்த்தமாக இருக்குன்னு. யதார்த்தம்ல க்ரியேட்டிவிட்டி இருக்குது. யதார்த்தமாக ஒருத்தன் காத்தால கிளம்புனா ஆஃபீஸில் கூட்டத்தில் இடிச்சிட்டு போனான்றது படம் எடுத்திங்கன்னா ஓடாது. அவனுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இப்போது திரும்பி அந்த படத்துக்கு எனக்கு அந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா, லவ் டுடேயில் இன்றைக்கி எல்லாருமே ஃபோன் இல்லாமல் வாழவே முடியாதுன்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். அந்த ஃபோனுக்குள்ளே தான் எல்லா சீக்ரெட்டும் இருக்குது. ஏன்னா அந்த ஃபோனை தான் ஹேக் பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்குள்ளே தான் உங்களோட டோட்டல் இன்ஃபர்மேஷனே இருக்குது. அந்த 2 எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னா பண்ணவே முடியாது இன்றைக்கி இருக்கிற சொசைட்டி. அதை வச்சு அந்த கதை பண்ணியிருக்காரு. அப்போது படம் பார்க்குற யங்ஸ்டர்ஸ்லாம் நம்ம ஃபோன் நம்ம ஆள்கிட்ட போச்சுன்னா நம்ம என்ன ஆகும்னு நினைப்போம்ல, புரியுதுங்களா? அவன் அங்கே தான் கனெக்ட் ஆகிறான். இப்போ பாகுபலி வந்து நமக்கு நடக்கலை, ஆனால் எப்படி இருக்குது. அதாவதுங்க நீங்கள் ஒரு தியேட்டரில் இருக்கிறீங்க, அது ஒரு சினிமா அப்படிங்கிறதுலேருந்து உங்களை அட்ராக்ட் பண்ணி உள்ளே இழுக்கணும். கார் 2 வீலில் போகிற மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா அதை எடுக்கணும். கார் 2 வீலில் போகிறத காட்டணும். அதுக்குள்ளே அந்த ஹீரோ உட்காந்துருக்காரு, ஹீரோயின் உட்காந்துருக்காருன்னு காட்டணும். அப்போ தான் நம்புவாங்க. நீங்கள் மேக் பிலீவ் பண்ணாமல் அந்த படத்தை என்கிட்ட பணம் இருக்குன்னு எடுத்தீங்கன்னா அந்த படம் ஓடாது. ஏன்னா அந்த படம் கனெக்ட் ஆகாது. இப்போ செய்ய தவறிட்டாங்க தமிழ் சினிமான்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஒரு சில படங்கள் தானே அந்த மாதிரி இருக்கு. அது வந்து பெரிய படம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்குள்ள தான் அதுக்கு உண்டான கெப்பாசிட்டி உள்ள டேரக்டர்ஸும் இருக்காங்க. டு பி ஃப்ராங்க், இப்போ சில டேரக்டர்ஸ் வந்து அந்த படத்தை கூட மிக பிரம்மாண்டமான ஐடியா உள்ளே வச்சுருக்கலாம். இட்ஸ் ஐடியா, க்ரியேட்டிவிட்டி. பட் அவங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான சந்தர்ப்பம் வராமல் இருக்கலாம். புரியுதுங்களா? எப்போதுமே ஒரு ஊரில் வந்து இந்த 4 டேரக்டர் தானே அப்படிலாம் கிடையாது. 40 பேர் வெளியே இருக்காங்க. என்ன அப்படின்னா சினிமாவுக்கு வந்து திறமை தாங்க வேணும். ஆனால் சினிமா தன் கதவை மூடிடுச்சு. திறமைசாலிலாம் வெளியே நெல் யாரும் வராத, ஜெயிச்சுட்டு உள்ளவா. ஜெயிச்சுட்டு எப்படிங்க வர முடியும்? ஜெயிக்க வைக்கணும்ல, அது நம்ம ஊரில் இல்லை. அதான் நம்மளுடைய பெரிய மைனஸ். ஆனால் இன்றைக்கி அது மாறுது. பட் அந்த ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்கிறோம் அந்த டேரக்டர்ஸை, அவங்க போன வழியெல்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை தாண்டி வராங்க. வந்தால் அதனால சினிமாவுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, திரும்பி தப்பிக்கும் சினிமா. இன்றைய தமிழ் சினிமா குறித்து பல விஷயங்கள் எங்ககிட்ட பதிவு பண்ணீங்க சார். மிக்க நன்றி. தேங்க்யூ.